வணக்கம். அரசியலில் சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் 7 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எம்எல்ஏக்கள் வந்து இல்லாம இருக்கு. அதனால எந்த நேரத்தில வேணா வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம். அதற்கான வேலைகள்லாம் எல்லா கட்சிகளுமே வந்து ரொம்ப பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. சில கட்சிகள் நேராவே களத்தில இறங்குறாங்க. சில கட்சிகள் வேற மாரி ஒரு கேம விளையாட போறாங்க. அதுல அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுது. இதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பொது வேட்பாளர் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரி, சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து சரியா அமையும், இல்ல தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த 7 தொகுதிகளிலும் ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணுவாங்களா அப்படின்னு இதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, சமீபமா ஒரு 3, 4 நாட்களா பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வர்றது ஒரு விஷயம் அங்கங்க பார்க்க நேர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் எல்லாருமே வந்து அரசியலுக்கு இப்போ புதுசா வரதுக்காக ஆசைப்படுறாங்க. விஜய் அவர்கள் வெற்றிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில நடிகர்கள் வந்தே தொலைக்கலாம். ஆளுக்கு ஒரு வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு நம்மள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர். சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறன்ற மாரி பிரஸ் மீட் குடுத்து நாய் பிஸ்கெட்டுன்னு பேசினாரா, அத நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அவர் ரொம்ப கரெக்ட்டா தான் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17 நிமிஷம் வீடியோ விட்டிருந்தாரு. அதில தெள்ளத் தெளிவா இன்னைக்கு நான் ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அந்த 17 நிமிஷத்தையும் வந்து பார்த்தவங்க, இல்ல பாதியிலேயே நிறுத்துனவங்க எல்லாருக்குமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, "என்னதான் சார் சொல்ல வரீங்க? எதா இருந்தாலும் ஒரு வரியில சொல்றீங்களேன். நீங்க அரசியலுக்கு வர்றத கூட நாங்க ஏத்துக்கிறோம். வீடியோ மட்டும் விடாதீங்க." அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்க அந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பரப்பப்பட்ட நியூஸ் என்ன அப்படின்னா, நடிகர் சூர்யா தேர்தலுக்கு முன்னாடியே நடிகர் சூர்யா வந்து திமுக வந்து களமிறக்க போகுது விஜய்க்கு எதிரா அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரூமரா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமர்லேயே வந்த விஷயம் என்னன்னா, சிவகுமார் அவர்கள் இது உனக்கு ஃபியூச்சருக்கு வந்து நல்லதா அமையாது. அதனால நீ வந்து இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகுது விளைவிக்கோ அப்படின்னு சொன்னதாகவும், சூர்யா அவர்கள் இதனால ஒரு பேக் ஸ்டெப் எடுத்ததாகவும் சொல்றாங்க. பட் இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனா இந்த சூர்யா அவர்களோட ஃபேன் பேஜஸ் மட்டும் இல்லாம நிறைய இந்த கேரளா சம்பந்தப்பட்ட பேஜ்லாம் கூட வந்து சூர்யா இந்த நேரத்திலும் வந்து அரசியல் தன்னுடைய அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாரு. இந்த நேரத்தில் வந்தா களத்தில் இறங்குவாரு. இன்னும் 4 வருஷத்துல அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் கனவோட வந்து இறங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வந்து அடிபட்டுட்டே இருந்துச்சு. நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்த வரைக்கும் சூர்யா அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. இருந்தாலும் இது ஏன் வந்து பரப்பப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளும் அரசாங்கத்திலேயே சில பேர் வந்து சூர்யா அவர்கள் மேல ஒரு தரப்பினர், இந்த ஆளும் அரசாங்கத்தில் எல்லாமே இல்லை, ஒரு செக்ட் ஆஃப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களை தொடர்ந்து அபியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அவர் படம் வந்தப்போ வந்து சமீபத்தில் வந்த படம் ஹிட் ஆனப்போ கூட வந்து, "ஓ நீ வந்து எங்கள் ஆளோட இடத்துக்கு ஆசைப்படுறியா, சீக்கிரம் உச்சத்துக்கு வந்துருவியான்னு" சொல்லிட்டு அவர் அபியூஸ் பண்ண வண்ணமாக இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ட் ஆஃப் சூர்யா ஃபேன்ஸ் வந்து எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வர்றது மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டா, அந்த மாதிரி ஒரு ரூமர் கிளப்பி விட்டா எப்படி மக்கள்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு தகவலை பரப்பி இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாட்களாக வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி வந்து பரவ விட்டுருந்தாங்க. இதன் மூலிமா மக்களோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நிஜமாகவே சொல்கிறேன், யார் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. இவங்களாம் வரவே மாட்டாங்க அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிடவே முடியாது. ஏன்னா ஓய்வை அறிவிச்சு நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் நிறைய அரசியல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் யாராவது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இப்போ இருக்கிற தகவல் படி வந்து சூர்யா அவர்களோட தரப்புலேருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. வேணும்ன்ட்டு இது வந்து பரப்பப்படுற ஒரு நியூஸாக இருக்குது. சரி, கம்மிங் பேக் டு அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம்னு சொன்னோன்னே திருச்சி பற்றி நம்ம வந்து பேசாமல் இருக்க முடியுமா? விஜய் அவர்கள் நின்று திருச்சி ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அங்கே யாரை களமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்மளோட லாரன்ஸ் வந்து, "நான்லாம் திருச்சியில் இல்லைங்க, நான் வேற எங்கேயாவது போட்டிவிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டார்ல. சரி, அவரை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய முன்னாள் முதல்வர், முன்னாள் எம்எல்ஏ, தற்போதைய திமுக தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட அப்பா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன், கனிமொழி அவர்களுடைய அண்ணன், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியுது, ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்ல முடியலேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டம் எனக்கே இருக்கும்போது திமுகவினருக்கு இருக்காதா? ஸோ விஜய் அவர்களுடைய ஸ்டார் பவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி அவர்களால் மேட்ச் பண்ணவே முடியல சட்டமன்றத்தில். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம முன்னாள் ஹீரோ அப்பா, முன்னாள் அப்பா ஆச்சு, ஐ மீன் லைக் அப்போ வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் வந்து களமிறக்கப்படலாம்.
நேரு அவர்கள் சொல்லிட்டாராம், முன்னாள் அமைச்சர் நேரு சொல்லிட்டாராம், களம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆட்களை இறக்கி வேலை பார்த்தோம் அப்படின்னா வெற்றி உறுதி தலைவரே, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் திருப்பி சட்டமன்றத்துக்குள்ள வர வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற்றி விட்டுருக்கதா சொல்கிறாங்க. எது எப்படியோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அரசியல் அனுபவத்தில் ஒரு தோல்வியை பார்த்தே பேக் ஸ்டெப் எடுத்து ஐயோ திருப்பி தோக்கடிச்சிட்டாங்கன்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. கண்டிப்பாக இறங்குவார் அப்படின்னு நினைக்கிறோம். இறங்கினா தானே நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் இறங்குவாரான்னு தெரியல. பட் அம்பாசமுத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவர் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது வேட்பாளராக வந்து களமிறங்கலாம். அது என்ன பொது வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்கா வந்து அதிமுக கிட்ட இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செங்கலை உருவிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். திமுக ஆப்வியஸ்லி தாவேக்காக்கு என்னென்ன ப்ரெஷர்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் எப்போல்லாம் வந்து சட்டமன்றம் கூடுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் விஜய் அவர்களோட அந்த ஸ்டார் பவரை தாக்கு பிடிக்க முடியல உதயநிதி அவர்களால் மட்டும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டாலினை உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ அப்படி என்னதான் 108 எம்எல்ஏக்கள் அந்த சைடு இருந்தாலும் சீமான் அப்படின்னு ஒருத்தர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் பேச்சுன்னு வந்துட்டா அண்ணனை யாரும் அடிச்சுக்க முடியாதுல்ல. அதனால் அவரை நம்ம உள்ளே இறக்கி உட்கார வைப்போம். அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு நல்லா டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உள்ளே வருவார். அப்படிங்கிறதுனால திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே தங்களுடைய வேட்பாளர் யாரையுமே வந்து நிறுத்தாமல் இன்டைரக்டாக சீமானவர்களை சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் அடிப்படுது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனே தாவேக்கவனர் பல பேர் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, தைரியம் இருந்தால் ஒத்தையாவாங்க, இப்படி மற்ற கட்சிகளோட துணையில் திராவிடன் எதிர்த்து பேசுனீங்க, இன்னைக்கு திராவிட கட்சிகள்னாலே உள்ள வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. பட் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். குதிரை பேரம் இல்லை கழுதை பேரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு கட்சியாக வந்து உடச்சி அதில் இருக்க எம்எல்ஏக்கள்லாம் உருவி அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு மீண்டும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே தொகுதியில் நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஜயபாஸ்கருமே ரீசெண்டாக வந்துட்டாங்களே அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க தாவேக்காக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு அதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா யாரெல்லாம் மக்களோட காசை கொள்ளை அடித்தாங்களோ கொள்ளை அடிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இனிமேல் வந்து கொள்ளை அடிச்சுட்டு நைஸாக உட்காந்துருக்காங்களோ யாரையும் விட போகிறதில்லை அப்படின்னு சொன்ன தூய சக்தியாக தன்னை அறிவிச்சுக்கிட்ட விஜய் அவர்கள் தீய சக்தியாக அதாவது திமுக கூட நின்று அந்த கூட்டணி கட்சிகளில் திமுகவோட ஓட்டுனால அதாவது அந்த சின்னத்தினாலே வந்து ஜெயிச்சவங்கள ஆதரவுனாலே ஜெயிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணி பேப்டைஸ் பண்ணி அவரோட கட்சியில் இப்போ வந்து சேர்த்துக்கிட்டார்ல, கூட்டணியில் சேர்த்துக்கிட்டார்ல. அப்போவே தீய சக்தியின் சாக்கடையின் ஒரு கேனல் இங்கேயும் கலந்து விட்டது. அதனால் பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க, ராஜினாமா பண்ண வச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க இல்லையா. இந்த ஒரு அரசியல் ஆட்டம் ஆடுறப்போ உங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை அந்த டைம்லேயே வந்து போயிடுச்சு. அதனால் அரசியல் ஒரு சதுரங்க ஆட்டம் அப்படிங்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் ஒரு பொது வேட்பாளராக சீமானவர்களை அப்படியே மறைமுக ஆதரவு தெரிவித்து ஏன் சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது? இது யாருக்கு என்ன லாபமோ தெரியல, மக்களாகிய நமக்கு வந்து லாபமாக தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே நான் வந்து பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன், யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட் ஜெயிக்குதோ இல்லையோ, சீமான் அவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டியிடக்கூடிய காரைக்குடியில் ஜெயிச்சு உள்ளே போனால் அது ஜனநாயகத்துக்கு நல்லது. சட்டமன்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். அதுவும் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்தின் குரல் ஒலிக்கும், சரியான கேள்விகளை அண்ணன் கேட்பார். அதனால் அவர் மட்டும் ஜெயிச்சு போகிறது மக்களுக்கு தான் வந்து நல்லது. எல்லா கட்சிகள்லேருந்தும் பிரதிகள் இருப்பப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சட்டசபையாக அதை அமைஞ்சு கேள்வி பதில் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கான நலன்கள் நடக்கும் அப்படிங்கிற பேரில் அவர் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தோம். ஸோ இப்பயும் நம்மளுடைய நிலைப்பாடு அதுதான். சீமான் அவர்கள் இந்த அம்பாசமுத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு உள்ளே போனால் அவருக்கு மட்டும் இல்லை மக்களாகிய நம்மளுக்கும் வந்து நல்லது தான். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக்கும் இன்றைக்கி திரும்பி பார்த்தா யாருமே நம்மளுக்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு எகத்தாளத்தோடு இல்லாமல் சட்டமன்றத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறவங்க, அதுவும் எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற பேரில் சீமானவர்கள் ஜெயிக்க வேண்டும். ஸோ ஒருவேளை சீமானவர்கள் நின்னார் அப்படின்னா அம்பாசமுத்திரம் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போயே நிறைய பேர் வந்துட்டான், ஏன் அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறாரு, அங்கே தான் வந்து அவரோட சமூக வாக்கெலாம் இருக்குது, அதனாலயா அப்புறம் என்னங்க நாம் தமிழர் கட்சி நாம் அந்த சமூக கட்சின்னு வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியலை வந்து எந்த கட்சியுமே வந்து பண்ணாமல் இல்லை, நாங்கள் ஜாதி மதம் பார்க்காம வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சியிலேயே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் ரெக்கார்டோடு தான் வந்து நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகள்லேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க, பொறுப்பை விட்டு வந்தவங்க, கட்சி மாறி வந்தவங்க தான் பார்த்திங்கன்னா வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டாங்க. அதனால் யாருக்குமே எந்த குற்றமுமே சொல்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லை. அப்படிங்கிறதுனால அரசியல் சதுரங்கத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எதிரியை வந்து அடித்து விளையாட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீமானவர்களை மற்ற கட்சிகள் ஆதரவோடு நிற்க வச்சு ஜெயிக்க வச்சா அதோட ஒரு சூப்பரான மூவ் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடைத்தேர்தலில் அவர் ஜெயிச்சு உள்ளே போகிறாரா, கூடவே ஸ்டாலின் அவர்களும் போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்க்கணும். இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா
அப்படியே பழைய கலைஞர் ஆட்சி ஞாபகத்துக்கு வருது. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் வந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க, சில பேருக்கு புரியாது இல்லையா? புதுசாக அரசியலை கவனிக்க தெரிஞ்சவங்களுக்கு. கடைசியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தப்போ வாரத்துக்கு சினிமாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நடிகர்கள்லாம் ஆட வச்சு ஸ்கிட்டெல்லாம் பண்ண வச்சு அவரும் உட்காந்து ரசிப்பார். இன்ஃபேக்ட் அவரோட விருப்பம் இல்லாமலாம் அதெல்லாம் நடக்காது. அவருக்கு வந்து பிடிக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவருக்கு ஐஸ் வச்சு ரியாலிட்டியை ஃபுல்லாக அவ்வளோ தேர்ந்த அரசியல்வாதியோட கண்ணையை மறைச்சு வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்க வச்சுட்டாங்க. அவர் அந்த தேர்தலில் தோற்றதுக்கு முக்கியமான ரீசனே வந்து சினி ஃபீல்டு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவோட ஒரு எடிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களையும் அவருடைய நண்பர் அஜித் அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜில் பேசியிருப்பாங்க. அதில் முதல்வர் விஜய் அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். உங்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே நடிகர் சங்கத்துக்குள்ளே ஒரு செலவு வைக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வஸ்ட்னு சொல்லியிருப்பார். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அஜித்குமார் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா மிரட்டுறாங்க, கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக திரைத்துறையில் மின்னவும் முடியாமல் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருப்பார் கலைஞர் கருணாநிதி முன்னாடியே. நமக்கு தான் தெரியல, யாராவது சொல்கிறாருன்னு ஏஞ்சி ரஜினிலாம் வந்து கை தட்டியிருப்பார். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்வராக இருக்க விஜய் வந்து கலைஞர் கருணாநிதியாகவும், ஒரு சைடு கைத்தட்டுறது சிவகார்த்திகேயனாகவும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கவினாவும், மேலே வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அஜித் மாதிரி பேசுகிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மீம்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை கவுத்து விட போகிற இந்த பாராட்டு விழாக்களை அது ரீசெண்டாக உங்களை வந்து கூப்பிட்டு பாராட்டுறோன்னு சொல்லியிருக்கிற இந்த சினி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கீங்க, 2 மாதம் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு சொல்லி உங்களையே நம்பி ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க அப்படின்னா உஷாரையா உஷாருன்னு சொல்லி கண்டுக்கோங்க. ஏற்கனவே வைகோ வேற உங்களோட கூட்டணி இதை சேர்த்துருக்கீங்க. இப்படி திரைத்துறையின் பாராட்டு விழாவையும் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அழிவின் ஆரம்பம் உறுதி அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஆட்சி வந்து கவிழ்த்ததுக்காக வந்து IDPF திருநாவுக்கரசு அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரம் பேசினாரும் கைது பண்ணியிருக்கீங்க. செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய 2 பேர் வந்து தாவேகா அமைச்சர்கள் MLAக்களை வந்து காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரொக்க பணத்தோட கைது பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிறத உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவங்க எவ்வளோ வேணால் வந்து பேசுவாங்க. பட் பொதுவான பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். அதனால உஷாராக இருந்துக்கோங்கப்பா அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. எனிவே வரக்கூடிய இடைத்தேர்தலில் எப்பவுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆளுங்கட்சிக்கே ஓட்டு போட்டு எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணி இப்போ 7 சீட் இருக்குன்னா 7 சீட்டையும் மக்கள் வந்து அவங்களுக்கே கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னு. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கூர்மையாக யோசிச்சு தாவேக்காக்கு சரியான கேள்வி கேட்டு அவங்கள ஒரு பேலன்ஸ்லேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கக்கூடிய எதிர்க்கட்சியின் வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.